ஒரு பீஸ்ட் மோட்ல ஒரு படம்னா மதையானை கூட்டம். மதையான கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிவி ப்ரொடக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஜிவி தான் அதுக்கு ப்ரொடியூசர். ஆமாம் ப்ரொடியூசர் அண்டு எல்லாமே அவர் தான். ஸோ அவர் வந்து கதை கேட்டு அவர் வந்து விக்ரம் சுகுமாரன் வந்து மியூசிக் பண்ண சொன்னது ஜிவி தான். ஆனால் ஜிவி கதை கேட்டு இந்த படத்துக்கு நான் செட் ஆக மாட்டேன், இது ரகு தான் கரெக்டாக இருப்பார், ஸோ நீங்கள் ரகுவை வச்சே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக கோணக்குண்டக்காரி பாட்டு வந்து செம பாட்டு. கோணக்குண்டக்காரி வந்து டைரக்டருடைய ஐடியா தான். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரளாவில் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூத்து ஆட்களும் ஒரு ஐடியா சொன்னாங்க. அவங்க ஒரு அந்த அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் அவங்க சொன்னாங்க, இப்படி நாங்கள் வந்து யாராவது அந்த இதில் நக்கலாக பண்ணும்போது இந்த கோணக்கொண்டக்காரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னார், பிரதர் நம்ம இது ஏன் இந்த தாட்டாக வச்சு ஒரு பாட்டு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு பல்லவி பண்ணிட்டோம். பண்ணி அது வந்து இங்கே தான் பண்ணணும், சென்னையில் அவர் ஆஃபீஸில் நைட்டு ஒரு 12-1 மணிக்கு பண்ணி முடிக்கிறோம் பல்லவி மட்டும். ஜிவி கேட்க வராப்புல 3 மணிக்கு வராரு காலையில், நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வராரு அப்படின்ட்டு. வந்து பாட கேட்டு சூப்பராக இருக்குப்பா இது சரணம் பண்ணு அப்படின்ட்டாப்புல. ஜிவி தான் சரணம் பண்ண சொன்னார். ஓகே, அவர் டைரக்டர் வந்து இது ஒரு பிட் சாங்காக தான் பயன்படுத்தலாம் அப்படின்னாரு. ஜிவி முடியவே முடியாது, நீ இது வந்து இன்னொரு சரணம் போட்டுரு, இதை நம்ம ஃபுல் சாங்காக நீ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாப்புல. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.